கூப்பிட்டுறேன். நாளைக்கு சேம் டைம் கூப்பிட்டுறேன். நான் எப்போ 7:30 டைம் ஆகுங்களா இல்லை தம்பி? சேம் அது ஆளுல பொறுத்து ராஜா. நான் உங்களுக்கு நான் வர 1/4 மணி நேரத்துக்கு மேலே கூப்பிட்டுறேன். 1/4 மணி நேரத்துக்கு சீட் பெல்ட் தானே இருக்கும். டோர் கழட்டுறதுல டோரில் மாட்டிருக்கேன்னு பாரு. மாட்டிருக்கா? உள்ள மட்டும் சீட்டு கிடையாது. நீங்கள் சுற்றி இருக்கும் சீட் பெல்ட்டு. இந்த நம்ம வண்டியில் கொஞ்சம் கம்ப்ளைண்ட். சீட்டு கிடையாது மாட்டி. உன் பேர் என்ன பண்ணும்? ஆரிஃப் பாயா? ஓகேவா? சாவி திருப்பக்கூடாது சமைச்சு. ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும். ரெண்டாவது பிரேக் பிடிக்கணும். நீ பிடிக்கவே இல்லையே பிரேக்கை. மூணாவது மீட்டர் கான்செப்ட் புரியுதா? இப்போன்னு இல்லை, எப்போவா இருந்தாலும் எந்த வண்டியாக இருந்தாலும் வண்டியில் ஏறிக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளச்சு, ரெண்டாவது பிரேக்கு, மூணாவது நியூட்ரு, நாலாவது தான் சாவிக்கிட்ட கை போகணும். போகலாம். எப்படி சின்ன பையன் செருப்பு அடிச்சிட்டான். இன்றைக்கி தான் காரில் ஏறிக்கலாம். நான் ரொட்டேட் பண்ணுங்க. அது தூக்கி ரொட்டேட் பண்ண உள்ள போயிடும். ஓகே. ஆரிஃப் வேறு லெவல். ஆரிஃப் சப்புன்னு ஒரு போயிட்டு 3 நாள் இத்தனைக்கு இவன் காரில் வேறு வந்துட்டு இருக்கான். இண்டிகேட்டர் மாற்றி போகலாம். கோயில் பஸ் ஸ்டாண்டு போய் யூட்டன் பண்ணி வந்துக்கலாம். சரிங்களா? பின்னால் வரவரை பார்க்காம நம்ம ரோட்டில் போகிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஆட்டோக்கார் போவார். போனால் அப்படியே அவர் பின்னால் ஓடிடும். பின்னால் கார் வருது அங்கே பாரு. தெரியுதா? ஹோண்டா சிட்டி. போகலாம். லைட்டாக எக்ஸைட்டு எல்லாத்தையும் கவனிக்கணும். அவ்வளோதான். போகலாம். எக்ஸைட் டக்குன்னு எக்ஸைட்டு செகண்டு தேர்டு போட்டு ஓடிடலாம். செகண்டு தேர்டு இந்த ரோடு. ஃபோர்த் போட்டுன்னு இருக்கலாமா? சென்ஸ் பாய் ரோடு 40+ ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி ரைட்டில் போட்டுருங்க. அப்படியே கிளச்சு பிரேக் ரிலாக்ஸ் ஆகணும். அப்படியே செகண்ட் கியர் போட்டு அப்படியே யாரும் இல்லைன்னா திருப்பிக்கலாம். இல்லைன்னா நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு ஃபுல்லாக இருக்குது வண்டி. ஃபஸ்ட் கியர் போட்டு தான் மூவ் பண்ணுவோம். யூட்ரன் போடுவோம். ஃபஸ்ட் கியர் போட அடுத்துதான் போகலாம். முடியலாம். அப்படியே மாற்றினதுக்கப்புறம் தான் எக்ஸைட் செகண்ட் கியர். வண்டி ஸ்டடி ஆகாமல் எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. சம்ஸ்பாய் வண்டி ஸ்டடி ஆகும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க. ஸ்லோ அப்படியே ஸ்லோ. லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிளச். இதுலேயே அங்கே இதில் வழி மறைச்சிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு இதில் வழி இருக்குது. இந்த நம்ம நிறுத்தி ஃபஸ்ட் கியர் கூட போட்டு போய்க்கலாம். தப்பில்லை. போகலாம். திருப்பி நம்ம ரோடு திருப்பணும். நம்ம ரோடு தான். இவ்வளோ தூரம் நம்ம ரோடு சரி. நம்ம அதில் திருப்பணும்னா அங்கே பெரிய வாகனங்கள் வரும்போது சிரமமாகிக்கும். இப்போ வண்டி இல்லைன்னு நினச்சி திருப்புறது. நாளைக்கு வண்டி இருக்கும்போது திருப்ப தோணும். செகண்ட் கியர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ராசன் சொல்லுவாங்க. இல்லை மூவ் ஆனவனே மாற்றணும். ஓரளவுக்கு ரொட்டேட் ஆனோடனே வண்டி ஸ்பீட் நம்ம ஃபீல் பண்ணணும். அது வண்டி இன்ஜின் சவுண்டு நம்ம கேட்கக்கூடாது. அதுக்குள்ளே மாற்றணும். சவுண்டு கேட்குதா? அது கேட்க விடக்கூடாது.
போடு. மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு, மறுபடியும் செகண்ட் போட்டுக்கலாம். தப்பே கிடையாது. இப்போ நீ 3 போட்டது தப்பு கிடையாது, இனி 2 போடுறது தப்பு கிடையாது. ஆனால் இது நம்ம ரோட்டில் பண்ணணும். புரியுதா? போகலாம். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, தெரியலையா? புளி ஓகே, நமக்கு அவ்வளோ ஸ்பீடு தேவையில்லையே சம்ஸு. இங்கே இடம் வளைவு இருக்குது, குழி இருக்குது, இதுகளெல்லாம் கவனிக்கணும். எக்ஸைட்டை மீது ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறோம்? நிதானம் ரொம்ப முக்கியம் சம்ஸு. இப்போ நம்ம வந்து ஸ்பீடுக்கு இந்த நேரங்கிறங்காட்டி பின்னால் வண்டி இல்லை. 11 மணிங்கிறங்காட்டி என்ன ஆச்சுன்னா பின்னால் வண்டி 100 வண்டி நிற்கும். டக்குன்னு அடிச்சிருவோம். சரி, நமக்கு ஸ்பீடு முக்கியம் இல்லை, நிதானம் முக்கியம், கவனம் முக்கியம். சரிங்களா? நம்மளை யாரும் திட்டக்கூடாது, நம்ம தான் 4 பேர்த்து திட்டணும். ஹரி போய் கரெக்டு தானே என்ன பண்ணுறது? ஆமாம், இல்லைன்னு சொல்லுவேன். தாண்டணும்னா ஹார் அடித்து தாண்டிக்கணும். சரியா? அவரை போட்டு நீ மண்டையில் வச்சுக்கிட்டு நீ சிரமப்பட்டு அவரே சிரமப்படக்கூடாது. சரி, டக்குன்னு செகண்ட் போட்டுக்கணும். கரெக்டாக? அக்கா இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள வந்தால் எதுக்கு பிரச்சனையா? ஓகே, 8 மணிக்கு ஓகே. நாங்கள் வெயிட் இதாக வரேன். மெதுவாக போகலாம். டேய், கிளச்சை பிடிக்கவே இல்லை. ஃபோன் இங்கே வச்சுக்கணும், எனக்கு கிளச்சு தெரியல. சரி, ரைட்டா? புரியுங்களா? கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். செகண்ட்லேயே போகலாம் சார். செகண்ட்லேயே போக சொல்லுங்கள். கிளச்சை மெயின்டைன் போகுதா? வண்டி நின்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டு. வண்டி பிரேக் பிடிச்சி வீல் சுத்தாமல் நின்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டு. மற்றபடி மீது எல்லா நேரமும் செகண்ட் கீர் மட்டும்தான். என்ன மட்டும் ஃபஸ்ட் கீர் போகும். வண்டி நிறுத்திட்டா மட்டும்தான் ஃபஸ்ட்டு. தேர்ட் கீர் சவுண்டு வெளியே வருது பார்த்தியா? அது வர விடக்கூடாது. ஒரு இன்ச்சு அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும். பண்ணலாமா
போகலாமா வேண்டாமா, வருவாங்களா மாட்டாங்களா, அதெல்லாம் கிடையாது. அதில் இருக்க அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோர்த்து கீர் போட்டுருக்கணும். லட்ச பிடிக்காமல் கீர் விழுகாது. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுங்க, லெஃப்ட்டு போகணும். கிளச்சை பிடிக்கிறோம், பிரேக் பிடிக்கிறோம். பக்கத்தில் போகும்போது செகண்ட் கியர் போகணும். இந்த லெஃப்ட்டு போகும், செகண்ட் போகும். ஆளுங்க வராங்களான்னு பார்த்து மெயிலில் திருப்பிக்கலாம். நம்ம ரோடு அப்படியே ஸ்டடி அவ்வளோதான். பிரேக் விட்டு கிளச்சை விட்டால் வண்டி போகும். ஃபீல் புரியுதா? சிறு தவறுகள் இன்றைக்கி நடக்கத்தான் செய்யும். 3வது கேட்டு 3 நாள் தான் ஆச்சு. சிறு தவறுகள் நடக்கத்தான் செய்யும். இது ரிப்பீட் மோடில் போகும்போது அந்த தவறு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். சரியா? பட் அந்த தப்புகளை வந்து ரீசெல் பண்ணுங்கள். சரிங்களா? மைண்டுக்கு கொண்டு வந்து இந்த தப்பு நம்ம நாளைக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட்டு இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டு வந்துருக்கணும். நம்ம ஃபுல்லாக நம்ம ரோடு. இப்போ ஸ்டடி நம்ம ரோட்டுக்கு வந்து தான் மாற்றணும். ரிலாக்ஸ் மறுபடி போட்டா போகும். நான் சொல்லாமல் போடணும். அதை விட்டு வெளியே வந்துருக்கும் சார். நேராக 20 அடிக்கு முன்னாலே நீ ஒரு பொருளை விட்டு வெளியே வந்தால் தான் அந்த பொருளை விட்டு நீ நகர்ந்து போக முடியும். பொருளாக இருந்தாலும் ஓகே, ஆளாக இருந்தாலும் ஓகே. 20 அடிக்கு முன்னாலே அந்த இடத்துக்கு அவங்கள கணிச்சு அவங்கள விட்டு நகர்ந்து வரணும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கோம். பழம் செகண்ட் கேட் இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கோம். ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம இவ்வளோ தூரம் வந்து தான். ஏன்னா அப்போ தான் இங்கேருந்து ஏதாச்சும் வண்டி வருதான் நமக்கு தெரியும். இப்போ நீ அவங்க ரோட்டில் திருப்புற, நம்ம ரோடு அங்கே இருக்கு. முன்னாடி போய் திருப்போம். தேர்ட் கியர் இல்லை, ஹாரன் அடிச்சிருக்கோம். ஆப்போசிட் தெரியல. நீ அடிச்சா தான் அவர் ஹார்ன் அடிக்கும். நீ ஹார்ன் அடிக்காமல் அவர் ஹார்ன் அடிக்காமல் வருவாங்க. 2 பேரும் முட்டிக்க வேண்டியதான். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், தீப எண்ணெய். ஃபோர்த்துலடா Second. தேர்டு போட்டிருக்கலாம். ஸ்லோவாக போயிட்டு சார். தேர்டுக்கு போகுது வண்டி ஸ்பீடாக. நீ தான் 40 km ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். இங்கே கட் ரோடு வருது, ஹார்ன் அடிக்கணும், பிரேக் பிடிக்கணும், மறுபடியும் செகண்ட் கியர் போடணும். கவனம் இதில் இருக்கணும். எக்ஸைட் மிதிக்கிறதுல கவனம் இருக்கக்கூடாது. மறுபடியும் எக்ஸைட் தான் மிதிக்கணும். பிரேக் நினச்சி எக்ஸைட் மிதிச்சிட்டியா? சிட்டு அதெல்லாம் இல்லை. ரிலாக்ஸ். கவனம் காருக்குள்ளே சீட்டில் டிரைவர் சீட்டில் இருக்கோண்டா கவனம் போகிறான். இதுகளை என்ன பண்ணுங்கன்னு மட்டும் தான் இருக்கும். காதணி விட ரைட்டு இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கணும்.
கார் நிற்குது. கார் கிட்ட அப்படியே வர கேன் பிரேக் போட்டு வண்டி ஆஃப் பண்ணிடுறேன். அக்கா இல்லைங்கக்கா, நான் தான் சீக்கிரம் வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு ஆள் திடீர்னு கட் ஆகிட்டார். அந்த டோர் மட்டும் நல்லா சாத்திக்கு. உட்காந்துங்க. செகண்ட் நம்ம ரோட்டில் போகணும். மளிகை கடையில் லேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்க, எவ்வளோ பிரச்சனை இல்லை. இல்லை அதனால் இன்றைக்கி ஒரு பையன் டக்குன்னு வரலேன்ட்டார். சரி. அவர் வந்து தானே டைமிங் கரெக்டாக இருந்திருக்கும். காரம் அடிச்சிருக்கணும், இண்டிகேட்டர் போட்டு வந்துருக்கணும். இதெல்லாம் இல்லை. ஓட்டையில கொஞ்சம் மெய் மறக்கிறோம், வேற அதனால தான் போடுறது. இந்த கற்பனை உலகத்துக்குள்ள போகக்கூடாது. ஆமாங்கண்ணா, உண்மைதானுங்கண்ணா. அதனால தான் இங்கே ஸ்ட்ரைக் ஆகுது. கற்பனை உலகத்துக்குள்ள போகாமல் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள வரணும். அது பரவாயில்லையே ஓட்டுறவே அப்படின்னு நாங்களே தேர்த்திக்கிறோம். தப்புலாம் கிடையாது. பட் நான் இங்கேருந்து உங்களை இப்படி ப்ரெஷர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ண முடியும். அங்கே ரைட்டில் போகணும், இண்டிகேட் ரைட். இங்கேருந்தே நம்ம ரோட்டில் போகணும். காரம் அடிக்கும் பத்தலை. நம்ம ரோடு இவ்வளோ தூரம் வந்து தான் நீங்கள் திருப்பணும். இங்கே என்ன ரீசன்னா அப்போ தான் இங்கே வேணால் வாகனங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லெஃப்ட்டு காரம் அடிச்சிருக்கணும். ஸ்டாண்ட் எடுக்காமல் பண்ணிட்டாங்க. ஸ்டாண்ட் அது ஸ்பீட் பிரேக் பூரா வண்டியை விட ஹைட்டாக இருக்காங்களா எல்லாரும். அதனால் ஏறி உட்காந்துன்னா 2 கால் கீழே முட்டிடுச்சு. ஓகே, அந்த கான்செப்ட் நம்மளே அந்த கணக்கு தான் போகிறோம் ஒரு சில நேரம். லேடிஸ் ஜென்ஸ் தான் அதிகமாக ஸ்டாண்டர்ட் ஓட்டுறாங்க. நம்ம அவங்க ஏறி உட்காந்து சீனுக்குனே ஓட்டுவாங்க. சீனுக்கு எடுத்த சில்லற தான்டா சீனை பார்த்தா. அடுத்த ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்கு. சீனுக்கு நான் ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுறேன். புரியலையே. நிறைய ரீல்ஸ் பார்ப்பேன் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. உட்காந்தோடனே அப்படியே சைடாக திருப்பிட்டு ஓடிடுறாங்க. ஸ்டாண்டெல்லாம் எடுத்தால் தாத்தா மாதிரி இருக்கும். நீலாம் சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு ஓட்டிவிடா. தூரம் போனப்போ நீ வழி கரெக்டாக இருக்குது. அப்படியே மெயிலில் ஃபீல் பண்ணு. அப்படியே லெஃப்ட்டு வா, ஸ்டடி பண்ணிக்கும். மெயிலில் எக்ஸாக்ட் யூஸ் பண்ணி வண்டி போவோம். அக்கா அவங்க 9 மணிக்கு தான் வரன்ட்டாங்க. அருணா ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஈஸியாக போயிட்டு டக்குன்னு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும். கியர் போட்டு தான் கிளச் வந்து கால் எடுத்துருக்கோம். போனோம், மிதிக்கக்கூடாது, தொடங்கணும். அதைத்தான் நானும் சொன்னேங்க. ஆமாம், இன்னைக்கு நீ வந்ததுனால டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரோடு செகண்ட் நீ வீட்டில் சொல்லுவேல்ல அந்த மாதிரிலாம், அதனால டென்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி கிடையாது. சூப்பராக ஓட்டணும். இன்னைக்கு ஏன்டா ஓட்டுன்னு கேட்கலாம். இன்னைக்கு நல்லா தான் ஓட்டினாங்கன்னு சொல்லுவேன். அவங்க வராங்க வழியில் டக்குன்னு பின்னாடி வரும். மறுபடியும் வாய்ப்பு தேடிக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தெரிக்கணும். பட் அது வரைக்கும் இவங்க பின்னால் ரிலாக்ஸாக இருக்கும். கிடச்சிச்சு ஓடிடலாம், ஹார்ன் அடிச்சுட்டு ஓடிடலாம். நவுந்து வரணும். ஒட்டி வந்தோம்னா அவங்க பாவம் பள்ளத்தில் இறக்கிடுவாங்க, மண்ணில் இறக்கிடுவாங்க. அந்த சுச்சுவேஷனையும் யோசிக்கணும்.
பஸ் தாண்டி நிறுத்திக்கும். ஜிஹெச் தானே செக் போஸ்ட் இருக்குல்ல, அங்கே போய் நிறுத்திக்கிறேன். இருப்பீங்க நம்ம ரோடு நீ அழகாக போனீங்கன்னா அவங்க நேராக போய்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். செகண்ட் தடுப்பு ரோடு. ஏய் ஏய் எல்லாத்துக்கும் நீ தான் எதுவுமே பண்ணல. நீ ஏன் அவனை குறுகுறுன்னு பார்க்குற? ரோட தான் பார்த்தேன். நமக்கு அர்ஜென்ட் வேணாம் இல்லை, சரியா? கியர் டவுன் பண்ணியிருக்கணும். அவங்கள பார்த்து லெஃப்ட் வரக்கூடாது. லெஃப்ட் வரவங்க பாவம். அக்கா கார் நடி. ரெட் இது நிற்குது. ரெட் டேக்ஸ் சுப்ரீம் மொபைல்ஸ் இருக்குல்ல, அங்கே நிறுத்திக்கும். இண்டிகேட்டர் போடுறோம். சுப்ரீம் மொபைல்ஸ் அங்கே காட்டுது, உனக்கு இங்கே காட்டுதான். சரி, நம்ம சுச்சுவேஷன், நம்ம இடம் எங்கே இருக்குது, நம்ம சேஃப்டியாக நிறுத்துகிறோமான்னு பார்த்து தான் நிறுத்தணும். சரிங்களா? ஹேண்ட் பிரேக் போடணும். ஆஃப் பண்ணிவிட்டா ஃபஸ்ட் கீர் போடணும். அவ்வளோதான். சரிங்களா?